வணக்கம், என் பேர் கிஷோர். மாதாவரம் மில்க் காலனி ஏரியாவிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு சங்கத்தை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கேன். தமிழ்நாடு வெல்டிங் வேலை செய்பவர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் வேலை செய்பவர்கள் நல சங்கம். இது ஆஃபீஸ் இங்கே மணலியில் வச்சுருக்கோம். இதோட மாநில தலைவராக இருக்கேன். நாங்கள் தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு வெல்டராக இருந்து ஒரு ஃபிட்டராக இருந்து இன்றைக்கி ஒரு ஓனராக இருக்கேன். 10-80 பேர்கிட்ட என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. நான் எதுக்காக இந்த சங்கத்தை தொடங்கினா, நான் பட்ட கஷ்டங்கள் வேறு யாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான் மெயினாக இந்த சங்கத்தை தொடங்கணும். இந்த 1 வருஷத்தில் எங்கள் கையில் ஒரு 2000 பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. வீடியோ எதுவும் நாங்கள் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ஏன்னா அவங்கள சேரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டோம். நம்ம ஒரு கம்பல் பண்ணி யாரையுமே இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 18-19 மாவட்ட தலைவரை நான் போஸ்டிங் போட்டோம். மாவட்ட செயலாளருக்கு, மாவட்ட துணைத் தலைவர் போடலாம், மாவட்ட செயலாளர், துணை செயலாளர் போடலாம். போஸ்டிங் வேணுன்றவங்களும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த சங்கம் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். நம்மளை மாதிரி வேலை செஞ்சுட்டு பேமெண்ட் வராத கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க சிங்கிள் மேன். அதனால் யாரும் நிறைய பேர் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சங்கமே மெயினாக தொடங்கப்பட்டது. அது இல்லாமல் விபத்தில் கம்பெனியில் வேலை செய்யும்போது ஏதோ விபத்து ஏற்பட்டாலும் அவங்களுக்கு இதுவரையும் பார்த்திங்கன்னா எந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்காத நிறைய கம்பெனி இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவருக்கும் சரி நிறைய இருக்குது எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி தொடங்கணும்னு சொல்லிட்டு நம்ம தொடங்குங்க. இனிமேட்டு அந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படி ஆனால் நம்ம அவங்க கூட இருந்து கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு வாங்கி கொடுக்கணும், அந்த பெனிஃபிட்ஸை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு மெயின். 3வது என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையிலுமே இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா 90% நார்த் இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. தப்பு இல்லை. நம்மளுக்கு உரிமையை விட்டு கொடுத்துட்டு அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் பேமெண்ட் குறைவு, நம்மளுக்கு அதிகம். அதுக்காக நம்மளை எடுக்கிறது இல்லை. நம்ம அவங்க எத்தனை பேர் வேணால் செய்யட்டும், அவங்க 100 பேர் செய்யட்டும், நம்மளுக்கு ஒரு 50 பேர் அவங்க வேலைக்கு வைக்கட்டும். அதுக்காக கண்டிப்பாக ஃபைட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். எங்கே சொல்கிறீங்களோ அங்கே ஃபைட் பண்ணதுக்கு தயாராக இருக்கோம். உரிமைக்காக, ஓகேங்களா? தவறான அவங்க கையில் போயிட்டு கமிஷன் வாங்கிறதுக்கோ நம்ம இது பண்ணதுக்காக இல்லை. நம்மளுக்கு வேலை வேணும். நம்ம ஆளுங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக. நீங்கள் அந்த வேலையை கிடைச்சாலும் நல்லபடியாக நம்ம அந்த வேலையை செய்யணும். இந்த சங்கத்திலேருந்து வந்தவங்க நல்லா செய்கிறாங்கப்பா, இவங்கள வச்சு நம்ம செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். 4வது, இந்த ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸுங்களில் போயிட்டு பாஸ்போர்ட்டும் பைசாவும் கட்டிட்டு நிறைய பேர் போக முடியாமல் ரிட்டன் போய் கேட்கும்போது தரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போ ஒரு 6 பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் பாஸ்போர்ட்டு. அதே மாதிரி வேலை செஞ்சவங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு நாங்கள் பேமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணதுமே சார் இன்றைக்கி கொடுக்குறேன் இல்லை நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 மாதம் ஏமாத்தினவங்களெல்லாம் 2 நாளில் அந்த பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சங்கத்தோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுங்க. ஒரு தனி மனுஷன் போய் கேட்கும்போது ஒரு மரியாதை இல்லைன்னா, ஒரு சங்கம் கேட்குதுன்னா அந்த மரியாதை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம், நான் மட்டும் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சங்கத்தை சேருங்க. உங்களோட ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க, உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்புங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட்டு நம்ம தரப்படும். போஸ்டிங் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க சொல்லுங்கள். போட்டிருந்த ஏரியாங்களில் போட முடியாது, போடாத மாவட்டங்களில் கண்டிப்பாக போஸ்டிங் போடலாம். ஆனால் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? நம்ம சங்கத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறோம். ராங்கான எந்த இதுக்கும் போக வேண்டாம், நல்ல இதுக்கு கொண்டு போவோம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு போலீஸ் இஷ்யூவோ எதுவோ இருந்தாலும் நம்ம சங்கத்தோட கார்டு காட்டுங்க. தவறாக வேண்டாம். தண்ணி அடிச்சுட்டு இதை காட்டுறதோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். நாங்கள் தப்பு செஞ்சுட்டு பேசாதீங்க. கரெக்டாக பேசுங்க. கரெக்டாக ரீசனாக இது இருந்தால் நம்ம எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவோம். கண்டிப்பாக இறங்கி சப்போர்ட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் என் வீடியோ கேட்டதுக்கு பார்த்ததுக்கு நன்றி.